ஒருவரின் மதிப்பு 13,800 கோடிகள். இன்னும் ஒருவரின் மதிப்பு 12,000 கோடிகள். மற்றும் ஒருவரின் மதிப்பு 18,000 கோடிகள். உங்களின் மதிப்பு என்ன? இந்த வீடியோவின் முடிவில் உங்களின் மதிப்பை நீங்களே நிர்ணயம் செய்யும் தெளிவும் தைரியமும் பெறுவீர்கள் என நம்புகிறேன். அந்த கோடிகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் யார்? அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ், பில் கேட்ஸ், எலான் மஸ்க். இவர்களெல்லாம் யார்? உங்களைப் போல் சராசரி மனிதர்களே. ஆம், சராசரி மனிதர்களே. அப்படி இருக்க பணமோ அவர்களை தேடி போய்க் கொண்டிருக்கிறது. நீங்களோ அந்த பணத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கனவுகளோடு கல்லூரியில் படிக்கும் மாணவர்களாக இருப்பீர்கள். ஆனால் கடன் வாங்கி கல்லூரி படிப்பை நடத்தி கொண்டிருப்பீர்கள். அல்லது கல்லூரியை முடித்துவிட்டு ஒரு சம்பளத்துக்கு வேலையில் இருப்பீர்கள். எவ்வளவு சம்பளம் வந்தாலும் வாழ்க்கை செலவுகளுக்கு பத்தவே இல்லை என்று எண்ணுவீர்கள். பல ஆண்டுகள் கழித்தும் சேமிப்பே இல்லை என்று உணர்வீர்கள். கடன் வாங்கித்தான் கார், வீடு வாங்கும் நிலையில் இருப்பீர்கள். கல்லூரி படிப்பை முடித்து நல்ல வேலை கிடைத்தவுடன் நன்கு பணம் சம்பாதிக்க முடியும் என்று எண்ணிய கனவு கனவாகவே இருக்கிறது என்று ஆதங்கப்படுவீர்கள். எப்பொழுதுதான் கனவு கண்ட பணமும் செல்வத்தை அடைய முடியும் என்று ஏங்குவீர்கள். சொந்த வீடு கனவு, வசதியான வாழ்க்கை கனவு, உங்கள் குடும்பத்தை கண்ணும் கருத்துமாக காக்க கனவு, வெளிநாடுகள் காணும் கனவு என்று கனவே வாழ்க்கையாக கொண்டு எல்லாம் கனவாகவே இருந்துவிடுமோ என்று பயம் கொள்வீர்கள். மற்றவர்கள் எப்படி கோடீஸ்வரர்கள் ஆனார்கள் என்ற கேள்வியை கேட்டு கேட்டு துன்புறுவீர்கள். அவர்கள் எல்லாம் ஏமாற்றி சம்பாதித்தார்களோ என்று உங்களுக்கே காரணம் சொல்லிக் கொள்வீர்கள். அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லை என்று சலித்துக் கொள்வீர்கள். இறுதியில் இது எல்லாம் ஒரு மோசடியான விளையாட்டு, ஆரம்பத்திலிருந்தே இது எல்லாம் ஏமாற்று விளையாட்டு என்ற முடிவுக்கு வருவீர்கள். நீங்கள் என்றும் அந்த விளையாட்டின் இழக்கும் பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று உறுதியாக நம்புவீர்கள். ஆனால் நீங்கள் நம்புவது முற்றிலும் தவறு என்று சொன்னால் நம்புவீர்களா? உங்கள் கனவுகளை அடைய உண்மையான வழி உள்ளது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? செல்வத்தை அடைய எளிய சமன்பாடு உள்ளது என்றால் நம்புவீர்களா? பணம் வேலை செய்யும் முறைக்கு பின்னால் ஒரு விஞ்ஞானம் உள்ளது என்றால் நம்புவீர்களா? உங்கள் வாழ்க்கையின் அனைத்து கனவுகளையும் உங்களால் அடைய முடியும் என்று நான் சொன்னால் பொய் சொல்லுகிறேன் என்று நினைப்பீர்களா? நினைக்கலாம். ஆனால் இந்த வீடியோவின் முடிவில் நான் சொல்லுவது உண்மை என்று நீங்களே உணர்வீர்கள். இவ்வளவு காலமாக ஒரு நாணயத்தின் மறுமுகத்தை உங்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் எச்சரிக்கிறேன், இந்த பாதை மிக கடினமானது. இதில் பல ஏற்றத்தாழ்வுகள் உள்ளது. இது பல போராட்டங்களை கொண்டுள்ளது. பல கசப்பான உண்மைகளை விழுங்க நேரிடும். நீங்கள் கடந்து வந்த கல்வி கோட்பாடை மறுக்க ஏற்படும். இந்த சமுதாயத்தின் கூரைகளை பேர்க்க முற்படும். உண்மையை சொல்லப்போனால் உங்களில் பலர் இந்த பாதையின் கடைசி வரை சென்று இலக்கை அடைய மாட்டார்கள். ஆனால் இந்த பாதையின் கடைசி வரை சென்று இலக்கை அடைபவர்களுக்கு காத்திருப்பது என்ன தெரியுமா? நீங்கள் கனவிலும் காணாத செல்வச் செழிப்பு காத்திருக்கிறது. மேலும் சுதந்திரம், பணத்தை பற்றி இனி ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை என்ற சுதந்திரம் அந்த பாதையின் கடைசியில் காத்திருக்கிறது. அந்த பாதையை அறிய என்னோடு பயணிக்க வருகிறீர்களா? பணத்தை பற்றி சொல்லப்படாத உண்மைகள். இன்னும் என்னுடன் இருக்கிறீர்களா? அப்படி என்றால் இனி நேரத்தை வீணடிக்காமல் இந்த தொகுப்பின் கருவிற்கு செல்வோம். உங்களுக்கு திணிக்கப்பட்ட பொய்கள். பணத்தை பற்றி நீங்கள் உண்மையில் என்ன நினைக்கிறீர்கள்? அது உங்கள் உழைப்பின் ஊதியமா?
உங்கள் அறிவு ஆற்றலுக்கு உரிய சம்பளமா? உங்கள் கல்விக்கு கிடைக்கும் உத்தரவாதமா? உங்கள் பெற்றோர் பாட்டனர் கொடுக்க வேண்டிய சொத்தா? அதுதான் வாழ்க்கையின் வெற்றியா? அது எல்லா தீமைக்கும் மூல காரணமா? நீங்கள் பணத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? நீங்கள் அதை பெற அதிகமாக ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் பணத்தை துரத்துகிறீர்களா? உண்மை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியில் பணத்தை பற்றிய உங்கள் எண்ணங்கள் உங்கள் வளர்ப்பின் தாக்கத்தால் மற்றும் உங்கள் சுற்றுச்சூழலால் உருவானவை. நீங்கள் அதிக பணம் இல்லாத குடும்பத்தில் பிறந்திருந்தால் நீங்களும் அதே போல உங்களிடம் எப்பொழுதும் அதிக பணம் இருக்காது என்று நம்புவீர்கள். உங்களுக்கு கல்வி வழங்கிய பள்ளி மற்றும் கல்லூரியும் இந்த பணம் சம்பாதிப்பது எப்படி என்ற பாடம் நிச்சயமாக கற்பித்திருக்க மாட்டார்கள். இதன் காரணமாக உங்களில் பெரும்பாலோர் பணத்தை பற்றிய தவறான நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அது உங்களுக்கு உதவப் போவதில்லை. இப்பொழுது முதல் கட்டமாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பணத்தை பார்க்கும் கோணத்தை மாற்ற வேண்டும். சினிமா எப்பொழுதும் செல்வந்தர்களையும் பணக்காரர்களையும் தீயவர்களாகவே சித்தரிக்கும் பழக்கத்தை கொண்டுள்ளது. பேராசை பிடித்தவர்கள், முதுகில் குத்துபவர்கள், அடுத்தவர்களை அழிப்பவர்கள், ஊழல்வாதிகள் என அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஸ்டீரியோ டைப்புகள் மறைமுகமாக உங்கள் மனதில் ஆழமாக கசிந்து இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் உண்மை என்னவென்றால், உலகின் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மிக அதிக அளவில் தானமும் தர்மமும் செய்பவர்களாக உள்ளனர். பில் கேட்ஸ் இதுவரை 3600 கோடிகள் தானம் செய்துள்ளார். இலான் மஸ்க் 600 கோடிகள் தானம் செய்துள்ளார். அதே போல டாடா, வாரன் பஃபெட், ஜெஃப் பெசோஸ் ஆகியோர் கோடிகளில் தானம் செய்து கொண்டிருக்கின்றனர். இதை நாம் சினிமாக்களில் கண்டுள்ளோமா? வெல்தெக்ஸ் வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் உலகின் அதி செல்வந்தர்களில் 68% சுயமாக உருவாக்கியவர்கள், எந்தவித பின்புலமும் இல்லாமல், பெற்றோர் பாட்டனர் சொத்துகள் இல்லாமல் சுயமாக சம்பாதித்தவர்கள் கிட்டத்தட்ட 70% உள்ளனர். ஜெஃப் பெசோஸ் சுயமாக சம்பாதித்தவர், வாரன் பஃபெட் சுயமாக சம்பாதித்தவர், மார்க் ஜக்கர்பர்க் சுயமாக சம்பாதித்தவர், ஓப்ரா வின்ஃப்ரி வறுமையில் பிறந்தவர், சுயமாக சம்பாதித்தவர், எலான் மஸ்க் சுயமாக சம்பாதித்தவர். நமது இந்தியாவில் ஜொமேட்டோ நிறுவனர் டிபிந்தர் கோயல் சுயமாக சம்பாதித்தவர், ஓயோ நிறுவனர் ரிதேஷ் அகர்வால் சுயமாக சம்பாதித்தவர், பேடிஎம் நிறுவனர் விஜய் சேகர் சர்மா சுயமாக சம்பாதித்தவர், ஓலா கேப்ஸ் நிறுவனர் பவிஷ் அகர்வால் சுயமாக சம்பாதித்தவர். அது என்ன உங்களுக்கு தெரியாத ரகசியம் இவர்களுக்கு மட்டும் தெரிந்துள்ளது? உண்மையில் உங்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் சமன்பாடு முற்றிலும் தவறு. நீங்கள் நம்பும் சமன்பாடு இதோ: பணம் என்றால் ஒரு வேலையில் இருந்து வரும் சம்பளம். அதனால் ஒரு சம்பளத்தை தரும் வேலையே உங்கள் கல்வியின் ஒரே நோக்கமாகிறது. அதில் என்ன தவறு இருக்கு என்று கேட்கலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதுவும் குறுகிய காலத்தில் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள். அதுவே உங்கள் இலக்காக இருந்தால் அது சாத்தியப்படும். ஆனால் பணம் சம்பாதிப்பதற்கான இந்த சமன்பாடு உங்களுக்கு ஒருபோதும் உதவாது. நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான ஆதாரமான விலைமதிப்பற்ற வளம் ஒன்று உள்ளது. நாம் அதை ஒருமுறை இழந்தோமானால் அந்த வளத்தை திரும்பப் பெற எந்த வழியும் இல்லை. அந்த வளம் நேரம். ஒரு சராசரியான வேலையில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் நீங்கள் உங்கள் வேலையில் செலவிடும் நேரத்தை பொறுத்தே இருக்கும். உதாரணத்திற்கு, நீங்கள் மாதம் 50,000 சம்பளம் வாங்கினால் நீங்கள் 1 கோடி சம்பாதிக்க சுமார் 16 வருடங்கள் எடுக்கும். இது உங்கள் சம்பளத்தை செலவே செய்யவில்லை என்றால், சிக்கனமாக வாழ்வதன் மூலம் நீங்கள் முதுமையில் மட்டுமே உண்மையில் கோடீஸ்வரராக முடியும். நேரம் என்னும் விலைமதிப்பற்ற வளம் உங்களிடம் இருந்து நழுவிவிடும். நீங்கள் இந்த பணத்திற்காக அந்த நேரம் முழுவதையும் வர்த்தகம் செய்யக்கூடும். அது கணிசமான தொகையும் கூட இல்லை. எனவே மீண்டும் எழுகிறது கேள்வி: எப்படி இந்த கோடீஸ்வரர்கள் உருவாகிறார்கள்? அதுவும் மிகச்சிறிய வயதில் சுயமாக சம்பாதித்து கோடீஸ்வரர்கள் ஆகிறார்கள். எப்படி? அப்படி என்ன அவர்கள் வித்தியாசமாக செய்கிறார்கள்? உண்மை என்னவென்றால், அவர்கள் உங்களை விட சிறந்த சமன்பாட்டை கொண்டுள்ளனர். அவர்கள் பணத்தை பற்றி புரிந்து கொண்ட நுணுக்கம் இன்னும் உங்களுக்கு புரிபடவில்லை. பணத்தை பற்றிய உண்மை.
கவனமாக கேளுங்கள்.